எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்முடைய வீடுகள்ல சில காரியத்தை செய்ய அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. எதை செய்ய சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு துன்மார்க்குங்க தான். நீங்க வேலைக்கு போற இடமும் துன்மார்க்கமான இடம் தான். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லா இடத்துலயும் நம்ம கூட வர்றதில்ல. ஆனா எது நம்ம கூட வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், ஆவியானவர் நம்ம கூட வர்றாரு. அப்ப நாம தேவனோட இருந்தா தான் இந்த கடைசி காலத்துல இந்த ரகசிய வருகையில ஆண்டவரோட போறதுக்கு நம்முடைய ஆத்மா தப்பு வைக்கப்படும். அப்ப சில காரியங்களை நம்ம வீடுகள்ல மாத்திரமல்ல, நம்முடைய ஆபீஸுகள்ல மாத்திரமல்ல, வேலை செய்யற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இதை என்ன செய்யணும்? தவறாம கடைபிடிக்கணும். சார் இது என்ன காரியம் பாஸ்டர்? எடுத்து வாசிங்க. சகரியாக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம், எடுத்து வாசிங்க 16, 17 வசனத்தை படியுமா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையே பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலோ பொய்யானையின் மேல் பிரியப்படாமலோ இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு, முதல்ல தேவனை அறிந்த பிள்ளைகள், அதுக்கு ஊழியக்காரரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கிற யாரா கூட இருக்கட்டும், நம்மளை கொண்டு காண்ற பெரிய பெரிய காரியத்தை கூட செய்யட்டும். ஆனால் நம்மள்கிட்ட முதல் என்ன இருக்கணுமா? உண்மையை பேசணுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, உண்மை உள்ளவர்கள் இன்னைக்கு தேசத்துல குறைந்திருக்கிறார்கள். மனுப்புத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாயில முதல்ல உண்மை வரணும். தேவனுக்கு பயந்தாத்தான் நம்முடைய வாயில உண்மை வரும். இரண்டாவது, உங்கள் வாசல்களில், அப்படின்னு உங்க வீட்டு வாசல் மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்துல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்திருங்கள். பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நல்லா கவனிங்க, நம்முடைய குடும்பத்துல என்ன இருக்கக்கூடாது? கசப்பு, கோபம், வைராக்கியம், பகை இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றது அப்படின்னு நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சத்திய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாய், தேவனுக்கு ஏற்ற உண்மை உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்க இந்த கடைசி காலத்துல பிரியப்படணும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல தான் பொய்களை பிசாசு பிணைகிறான். நம்முடைய வீடுகள்ல தான் பகை, கசப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம், இச்ச, விபச்சார, வேசித்தனம், அசுத்தம். இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளை வஞ்சித்து விழத்தள்ளுறதுக்கு இன்னைக்கு பிசாசு கெச்சுக்கிற சிங்கம் போல உங்களோட அவன் சுத்தி வருகிறான். அப்ப இந்த காரியத்துக்கு நீங்க விலகி ஓடணும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒருவனு பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தா கூட உங்க இருதயத்துல தீங்கு நினைக்காதீங்க. நீதிமானுடைய இருதயம் சுத்த இருதயமா இருக்கணும். அப்பதான் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல கசப்பை வச்சுட்டு, தீங்க வச்சுட்டு பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்காக ஜெபிக்க கூடாது, மற்றவங்களுக்காக பாரப்படக்கூடாது. அப்படி நான் இந்த சுத்த இருதயமா உங்களுக்குள்ள